அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2 டே சீரியல் ரிவ்யூ பார் கௌரி. கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புதுசாக வந்திருக்கிற துர்காவாக இருக்கிற கடப்பா கனகாவை பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குனாலே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கடப்பா கணக்காக்கிட்ட நம்மளோட ஜமீன் ஆவுடையப்பன் கொடுத்த குத்து விளக்கை வச்சு கைரேகையை எடுத்து கொண்டு போய் காலன் மந்திரவாதி கொடுக்குற பிளானு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சி எல்லோரும் மிதப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து கடப்பா கணக்காகவே வாலண்டரியாக போயிட்டு குத்து விளக்கை கொண்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு கொண்டு வந்து திரும்ப நம்ம ஜமீன் ஆவுடையப்பங்கிட்டே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்மளோட வீணாக்காவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இவள் ரைட்டு இவளாகவே வாலண்டரியாக செய்யும்போது எங்கேயோ இடிக்குதே, இதில் ஏதாவது உள்குத்து இருக்குமோ அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை வந்து ஜமீன் ஆவுடையப்பங்கிட்ட சொல்லும்போது அவங்க அத்தை காவேரி வந்து, அதாவது அகிலாவும் காவேரியும் சேர்ந்துட்டு இவன் எதுக்கு எடுத்தாலும் இப்படி தான் எடுக்க முடியுமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வீணாவுக்கு வேறு வேலையே இல்லை, வீணா நீ அமைதியாக இருன்னு சொல்லிவிட்டு அவள் வாயை அடிக்கிட்டாங்க. எங்கேயும் எப்படியே போங்க, நீங்கள் ஏதாச்சும் பட்டால் தான் உங்களுக்கும் புரியும், எத்தனை டைம் உங்களோட நானும் சேர்ந்து அசிங்கப்படுறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எக்கேடாக கெட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு வீணா அப்படியே அமைதியாகிட்டாங்க. ஏன்னா வீணா சொல்கிறதுல உண்மைதாங்க. ஏன்னா கைரேகை எடுக்க வராங்கன்னு தெரிஞ்சும் நம்மளோட கடப்பா கணக்கா அவங்களாவே வந்து குத்து விளக்கில் கைரேகையை பதிச்சு கொடுக்குறாங்கன்னா என்ன காரணமாக இருக்கும்? ஒன்றா காலன் மந்திரவாதியை கொல்றதுக்கான ஐடியா அதில் இருக்கணும். இல்லைன்னா வந்து ஏதாச்சும் க்ளவுஸ் ஏதாச்சும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எதை பண்ணி அதை குத்து விளக்கில் கொடுத்துருக்கணும். இது 2 தாங்க விஷயம். இந்த விஷயமெல்லாம் தெரிய வரும்போது தான் நம்மளோட ஆவுடையப்பனுக்கு பல்பு வாங்கிட்டு மொக்கை வாங்கிட்டு இருக்க போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்